தாம் 2003ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பிறகு அம்னோ துண்டு துண்டாக மாறியது என்றும் மலாய்க்காரர்களின் அரசியல் ஆதரவு படிப்படியாக பல கட்சிகளாக பிரிந்தது என்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். பிரதமராகவும் கட்சி தலைவராகவும் இருந்த காலத்தில் அம்னோ அனைத்து மலாய்க்காரர்களையும் கொண்டிருந்தது என்று மகாதிர் கூறினார். ஏற்கனவே மலாய் ஒற்றுமை இருந்தது. இந்த மலாய் ஒற்றுமை மலாய்க்காரர்களுக்கு பலத்தை அளித்தது. அவர்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்றனர். கட்சியை யார் வழிநடத்தப் போகிறார்கள் அல்லது தலைவருக்கு பிறகு யார் வருவார்கள் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை என்று அவர் கூறினார். இருப்பினும் தாம் பிரதமர் மற்றும் அம்னோ தலைவர் பதவியில் இருந்து விலகிய பிறகு நிலைமை மாறியது என்று மகாதிர் சுட்டிக்காட்டினார். அம்னோவிற்குள் ஏற்பட்ட பிளவு உலகளாவிய ஆதரவை கொண்ட ஒரு தலைவரை அடையாளம் காண்பதை கடினமாக்கியது. இதன் விளைவாக நாட்டின் பிரதமர் பதவிக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன என்று அவர் விளக்கினார். அம்னோ உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் சேரவில்லை. அவர்கள் பல கட்சிகளில் சேர்ந்தனர். அவர்கள் 4 அல்லது 5 கட்சிகளாக தங்களை உடைத்துக் கொண்டனர் என்றும் அவர் கூறினார். தாம் பதவி விலகிய பிறகு பிரதமர் ஆவதற்கு எப்போதும் இந்த போராட்டம் இருந்தது. பிரதமருக்கு பிறகு துணை பிரதமர் வெற்றி பெறுவார் என்பதுதான் நியதி. ஆனால் இப்போது எல்லாரும் பிரதமராக முடியும் என்று நினைக்கிறார்கள். மலாய்க்காரர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் தலைவர்கள் பல கட்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும் மகாதிர் மேலும் கூறினார். ஒருவர் மட்டுமே பிரதமராக முடியும் என்று நாம் கூறினால் மற்றவர்கள் அவரை ஆதரிக்க மாட்டார்கள். அனைத்து மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற அனைத்து மலாய் கட்சிகளுக்கும் பிரதமராகும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று மகாதிர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.